பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான 2 ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 2 ப்ரோமோவை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்ல பல சண்டைகள் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த வார எவிக்ஷனுக்கான நாமினேஷன் ப்ராசஸ் எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு. அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது முதல் ப்ரோமோவை பொறுத்தளவுல ஸ்மால் பாஸ் வீட்ல இருக்கிற விஷ்ணு கேப்டனா இருக்கிற விக்ரம் கிட்ட சண்டை போடுற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த சண்டையை பொறுத்தளவுல இப்ப மட்டும் நடக்கலங்க. அதாவது இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம்ல மட்டும் இல்ல, நேத்து அவர் எப்ப தேர்வு பண்ணப்பட்டாரோ அப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். என்ன எப்படி நீ சோர்வானவன் அப்படிங்கிற மாதிரி தேர்ந்தெடுக்கலாம். இது ரொம்பவே தவறு. இந்த வீட்ல நான் மட்டும் தான் சோர்வா இருக்கிறானா? நான் இந்த வீட்ல வந்ததுக்கு அப்புறமா ஒரு நாள் கூட தூங்குனது கிடையாது. நீ என்ன தேர்வு பண்றதுக்கான காரணத்தை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. விக்ரம பொறுத்தளவுல எனக்கு கரெக்டான காரணம் எல்லாம் இல்லப்பா, பிக் பாஸ் சொல்லும் போது எனக்கு நீ தான் மனசுல தோணுன, அதனால உன் பேரை சொல்லிட்டேன் அப்படிங்கிற அவர் சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் விஷ்ணுவை பொறுத்தளவுல அலப்பறையை கிளப்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல ஸ்மால் பாஸ் வீட்ல இருக்கிற சக போட்டியாளர்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, விக்ரம் அனன்யாவை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டான். அவனை பொறுத்தளவுல அவனோட குரூப்பிசம் சேர்த்துக்கிட்டு இருக்கான். விக்ரம், ரவீனா, மணி, அனன்யா இவங்க 4 பேருமே ஒரு கேங்கா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல ஸ்மால் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே புகுத்திடுறாரு. இதுதான் இன்னைக்கு நாமினேஷன்ல வெடிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிரதீப் கிட்டே ஒரு சின்ன சண்டை வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த சண்டையில கூட பிரதீப் பக்கம் தான் நியாயம் இருக்குது. அதாவது விஷ்ணுவை பொறுத்தளவுல விக்ரம் கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. முதல்ல 7 பேர் டீம் பிரிச்சிருப்பாங்க. பபாவை பொறுத்தளவுல வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. அதனால ஸ்மால் பாஸ் வீட்ல இப்ப 6 பேர் தான் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு நபரை தந்தாதான் நான் வேலை செய்வேன், இந்த வேலையை இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ரூல்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பாரு கேப்டன் கிட்டயே. அந்த நேரத்துல பிரதீப்பை பொறுத்தளவுல இப்படி எதுக்கு பேசுறீங்க, நார்மலா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுவாரு. ஆனா விஜயை பொறுத்தளவுல டீமா தான் முடிவெடுக்கணும், நீ யாரு தனியா முடிவெடுக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. பிரதீப்பை பொறுத்தளவுல நான்லாம் உன் டீம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. உடனே விஷ்ணுவை பொறுத்தளவுல ஸ்மால் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாருமே ஒரே டீம் தான் அப்படிங்கிற மாதிரி பேசுவாரு. இப்படிதான் சில சண்டைகள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த சண்டைகளை பொறுத்தளவுல விஷ்ணு அவரோட ஹீரோயிஸ்ட காட்டணும், இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை எதிர்க்கணும், நம்ம தனியால தெரியணும், நம்ம கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக கொஞ்சம் இறங்கி தரமா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அது செல்லுபடி ஆகுமா அப்படிங்கறது தெரியல. என்ன பொறுத்தளவுல விஷ்ணு கொஞ்சம் ஓவரா போயிட்டு இருக்காரு அப்படிங்கறத என்னோட கருத்து. நியாயத்தை பேசுறது தப்பு இல்லைங்க, ஆனா நான் பேசியே என்ன நியாயப்படுத்துவேன் அப்படிங்கறது தப்பு தான். அதே மாதிரியே மாயாவை பொறுத்தளவுல நேத்தே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நான் ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ள போக மாட்டேன் அப்படிங்கிற பயங்கரமா சண்டை போட்டிருப்பாங்க. அதுக்கு அவங்க காரணமா சொன்னது பிரதீப் ஒரு பைத்தியம், அவன் ஒரு லூசு, அவன் எந்த நேரம் என்ன பண்ணுவான்னு தெரியாது, கத்தி எடுத்து குத்திடுவான், கூல் சுரேஷ பொறுத்தளவுல பொம்பளை பொறுக்கி அவன் என்கிட்ட தப்பா நடந்துப்பான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது ரொம்பவே தவறான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கமெண்ட்ல சில பேர் மாயா ஓப்பனா சொல்றாங்க, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மாயா என்னத்த ஓப்பனா கிழிச்சாங்க? இவ்வளவு நாள் பிக் பாஸ் வீட்ல தானே இருந்தாங்க. அதே பிக் பாஸ் வீட்ல தான் கூல் சுரேஷும் பிரதீப்பும் இருந்தாங்க. அந்த நேரங்கள்ல இவங்களுக்கு பைத்தியம் பொம்பளை பொறுக்கின்னு தெரியாதா? நான் பிக் பாஸ் வீட்ல இருக்க மாட்டேன்னு போயிருக்க வேண்டியதானே. ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இனி சிரிச்சு பேசி புறணி பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க முடியாது, வேலை செய்யணும். வேலை செஞ்சாதான் மீதம் உள்ளவருக்கு சாப்பாடு கொடுக்க முடியும். அது இல்லாம வீட்டை கிளீன் பண்ணணும், பாத்ரூம் கிளீன் பண்ணணும், இவ்வளவு வேலைகள் இருக்குது. இதுல இருந்தெல்லாம் தப்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு டிராமா. பெண்ணியம் பேசுற மாயாவை பொறுத்தளவுல தன்னோட உள்ளாடை எடுத்து ஒருத்தன் மூஞ்சில போட சொன்னாங்களே, இதுல எல்லாம் எந்த விதத்துல நியாயத்தை நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கறது எங்களுக்கு புரியல. சரி, அடுத்ததா ரெண்டாவது ப்ரோமோவை பொறுத்தளவுல இந்த வார எவிக்ஷனுக்கான நாமினேஷன் ப்ராசஸ் தான் காட்டுறாங்க. இதுல முதல்ல பிக் பாஸ் வீட்ல இருந்து நாமினேட் பண்றதை காட்டுறாங்க. ஜோவிகா, அக்ஷயா, மணி, வினுஷா, விசித்ரா, நிக்சன் இந்த 6 பேருமே விஷ்ணு பேரை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. காரணம் இருக்குங்க, விஷ்ணுவோட அலப்பறை அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதனால கண்டிப்பா எல்லாரும் விஷ்ணுவை தான் சொல்லுவாங்க அப்படிங்கறது அவருக்கே தெரியும். இதை எதிர்பார்த்து தான் அவர் அலப்பறையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை நேரடியா ஐஷு கிட்ட சொல்ல வேற செஞ்சாரு. நான் இந்த வீட்டுல பெருக்கி துடைக்கிறதுக்கெல்லாம் வரல, என்ன உள்ள அனுப்புனா அவன் காரணம் சொல்லணும், அதுதான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், அப்பனாதான் மக்கள் நம்மளை கவனிப்பாங்க அப்படிங்கிற அவரோட ஸ்ட்ராட்டஜியை ஓப்பனாவே சொல்லிக்கிட்டு தான் இருந்தாரு. அடுத்ததா யுகேந்திரன், வினிஷா, ஜோவிகா, ரவீனா இவங்க 4 பேருமே மாயாவை நாமினேட் பண்றாங்க. ரவீனாவை பொறுத்த அளவுல மாயா இந்த வீட்ல இருந்து வெளியே போனாதான்ப்பா வீடு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அப்படிங்கிற அவங்க சொல்றாங்க. அடுத்ததா ஸ்மால் பாஸ் வீட்ல இருந்து விஜய், கூல் சுரேஷ், ஐஷு, விஷ்ணு இந்த 4 பேருமே அக்ஷயாவை நாமினேட் பண்றாங்க. கடைசியா பிரதீப் அவரோட சிரிப்பை சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இதுல அக்ஷயா நாமினேட் ஆறதுக்கான காரணம் விக்ரம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது விக்ரம பொறுத்தளவுல சோம்பேறி, சோர்வானவர் அப்படிங்கிற பேர்ல இந்த அக்ஷயாவை தான் தூக்கி ஸ்மால் பாஸ் வீட்ல போட்டிருக்கணும். ஆனா விக்ரம பொறுத்தளவுல இதுல ஒரு ஃபேவரட்டிசம் பார்த்துட்டாரோ அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது. அதனாலதான் பிக் பாஸ் வீட்ல ஒரு ரணகலமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமா நடக்க போகுது, யாரெல்லாம் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும். பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல இந்த பிக் பாஸ் வீட்ல இருந்து இந்த வாரம் இவங்க வெளியே போனா நல்லா இருக்கும்பான்னு யாரு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.